அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். இன்னைக்கு மலேசியா ஸ்டைல் மீன் கோரிங் சம்பால் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. நான் இன்னைக்கு 100 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 100 கிராம் பூண்டு எடுத்துங்க. 100 கிராம் காஞ்ச மிளகா நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு வடிகட்டி மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் நாட்டு வெங்காயம் எடுத்துங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்துங்க. 5 ரம்ப இலை, 2 லெமன் இலை எடுத்திருக்கேன். சென்னாக்குண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் நெத்திலி கருவாடு நீ கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக ஸ்மெல் வேணும்னா நீங்கள் அதிகமாக நெத்திலி கருவாடு எடுத்துங்க. நான் இப்போ வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறேன். சென்னாக்குண்ணியும் நெத்திலி கருவாடையும் ஒன்றா அடித்து எடுத்துக்க போகிறேன். நீங்களும் எல்லாத்தையும் அடித்து எடுத்துங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவாடு எல்லாத்தையும் நான் தனித்தனியாக அடித்து எடுத்துருக்கேன். ஒரு பேன் எடுத்துங்க. அதில் நான் இன்றைக்கி 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கருவாடை போட்டுருங்க. கருவாடை போட்ட உடனே நீங்கள் பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுருங்க. நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது வெங்காய பேஸ்ட்டையும் நம்ம போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகட்டும். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை இது கூட போட்டுடலாம். அதாவது காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு. இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகட்டும். இதை கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது எண்ணெய் நல்லா கதப்பாக விடணும். பாருங்கள், ஓரத்தில் மட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கு. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் நீங்கள் மூடி போட்டு வச்சுடுங்க. எண்ணெய் விடட்டும் நல்லா. லோ ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ. அப்போ தான் எண்ணெய் நல்லா விடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுமாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் விடும் நல்லா. இதுக்கு முக்கியமாக அது மேலே நல்லா எண்ணெய் விட்டு வரணும். அப்போ தான் இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா விட்டுருக்கு. இப்போது நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ப்ரௌன் சுகரும் சேர்த்துங்க.
ரம்பையில் போட்டுங்க. இதுக்கு வந்து லெமன் கிராஸ் போடுவாங்க, அது இல்லாதனால நான் இன்றைக்கி லெமன் இலை போடுறேன். ஒரு 1.5 இலை போட்டுங்க லெமன் இலையில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சிடுங்க. இப்போது மீன் கோரிங் சம்பால் நம்மளுக்கு ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சம்பால் போட்டு நம்ம மீன் கோரிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.